அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிறரை அவமானப்படுத்துவது சரியா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த அவமானப்படுத்துறது அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெட் வெயிட் தலக்கணம் அதிகமாயிருக்கும். நான் தான் பெரியவன், நான் சொல்றது நீ கேளு, நான் பெரிய அதிகாரி, நான் சொல்றது நீ கேளு, நான் தான் வீட்டு தலைவர், நான் சொல்றது நீ கேளு. இப்படி நம்ம கிட்ட தான் பவர் இருக்குது, அப்படி சக்தி இருக்கு, அப்படி வலிமை இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு மற்றவங்களை அவமானப்படுத்துறது. ஆனால் அந்த அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைய கூட 4 பேருக்கு முன்னாடி நீங்க வச்சு திட்டுனீங்க அப்படின்னா அந்த குழந்தை கூலி குறுகி நிற்க அவமானத்துல. தயவு செஞ்சு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அதை தடுக்கும். அதை நீங்க இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்குங்க. குழந்தைய இருந்தாலும் யாரா இருந்தாலும் நடு இடத்துல வச்சு 4 பேருக்கு முன்னாடி தயவு செஞ்சு திட்டாதீங்க. நீங்க திட்டணும்னு விருப்பப்பட்டாவோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாவோ அல்லது அறிவுரை சொல்ல நினைச்சாவோ குழந்தையோ மற்றவங்களையோ தனியா அழைச்சுதான் நீங்க சொல்லணுமே தவிர 4 பேருக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு பெருத்த அவமானம். அவங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப அதனால இழப்பு யாருக்குன்னா நமக்கு தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல யோசனைகள் வந்திருக்கும், நம்ம அது சொல்ல வருவாங்க, நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தான் ஏதாச்சு. இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி, ஒரு தள்ளுவண்டி கடைக்காரரு, இவரும் வேகம் அதிகம், இவருக்கு ஆர்வம் அதிகம், கஷ்டப்படுறவர், நல்லா கஷ்டப்படுறவர். அப்படி இருக்கிறப்ப அவருடைய மனைவி இவருக்கு ஈடு கொடுத்து வர முடியல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரிப்பு இல்லை. எல்லாரும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அதான் நமக்கு தெரியும்ல. வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் 5 குணத்தோடு தான் இருப்பாங்க. இது மனைவிங்கிறவங்க வேற ஒரு இதுல இருந்து நமக்கு வர்றவங்க. அப்போ அவங்களும் நம்மளை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான காரியம். அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் இவர் சொல்லி வியாபார நேரத்தில் அந்த அம்மா வேற ஒரு வேலையை செஞ்சிச்சு. இப்போ அவ்வளோ பேருக்கு முன்னாடியும் இவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த அம்மா அந்த இடத்த விட்டு கம்முன்னு அமைதியாக போயிடுச்சு. எல்லாரும் போன முன்னாடியே அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், ஏங்க நீங்கள் திட்டுங்க, திட்டுறதுன்னா 4 பேருக்கு முன்னாடி திட்டாதீங்க, அது அவங்களுக்கு ரொம்ப அவமானம் இல்லையா அப்படின்னா, பாருங்க இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு போயிடும், அப்புறம் எப்படிங்க கோவம் வராமல் என்னங்க பண்ணோம். இல்லைங்க, 4 பேருக்கு முன்னாடி தயவு செஞ்சு திட்டாதீங்க, அது குழந்தையா இருந்தால் கூட அது அவமானப்படும், நாளைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு திரும்பியும் அந்த கடைக்கு போகிறப்ப சொன்னார், ஏங்க பாருங்க, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க திட்ட வேண்டான்னு, பாருங்க என் மனைவி பண்ணிடுறத பாருங்க, இந்த ஓரத்தில் வச்சுருக்கா டிச்சுக்குள்ளே விழுந்துருச்சு, எல்லாம் திட்டாமல் என்னங்க பண்ணுறது. திட்டுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது, மனைவி மேலே கோபப்படுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் பொது இடத்துல வச்சு திட்டாதீங்க. சிறியவங்களோ பெரியவங்களோ இது அவங்களுக்கு அவமானப்படுத்திடும், அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து விடும். அதனால உங்களுக்கு நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம தனியாக தான் பேசிக்கணுமே தவிர 4 பேருக்கு முன்னாடி நம்மளுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறது மாபெரும் தவறு அப்படிங்கிறத நம்ம இதை புரிஞ்சுட்டு அடுத்தவங்க முன்னாடி, குழந்தையா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர் இருந்தாலும் சரி, மற்றவங்க முன்னாடி தயவு செஞ்சு திட்டாதீங்க. அந்த அவமானம் உங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்காவது கிடைக்க வேண்டிய ஒரு உதவிகளை, ஒத்துழைப்பை அது தடுத்து நிறுத்திடும். நமக்கு தான் இழப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஒரு வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.